அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு திருமணமான பெண்களுக்கான பதிவு. கணவன் மனைவியுள்ள ஒரு அந்யோன்யம் அன்பு இருக்கணும். கணவன் மனைவி இடையே சரியான புரிதல் இல்லாமல் அடிக்கடி சண்டை சச்சரவு. கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் சரியாக முகம் கொடுத்து பேசுவது இல்லை. தொட்டதுக்கெல்லாம் சண்டை வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று பார்ப்போம் வாங்க. பெண்கள் அணியும் திருமாங்கலத்தில் நாம் செய்யும் தவறு தான். திருமாங்கலம் என்பது கணவருக்கு முன்னேற்றத்துக்கு துணையாக உள்ளதா அல்லது தடையாக இருக்கிறது என்று பார்ப்போம். திருமங்கலம் என்பது ரொம்ப புனிதமானது. 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக நம் கழுத்தில் கட்டக்கூடிய அந்த திருமாங்கலியத்தை நாம் எப்படி மதிக்கின்றோம், எப்படி பராமரிக்க வேண்டும். தினம் நாம் குளிக்கும் பொழுது மஞ்சள் கயிறு என்றால் மஞ்சள் தினமும் தேய்த்து குளிக்கணும். சரடு என்றால் நம் தாலி, குண்டு, நாணல் எல்லாம் மட்டமாவது மஞ்சள் கயிற்றில் கட்டி கோர்த்து கொள்ள வேண்டும். அந்த கயிற்றில் தினமாவது அல்லது செவ்வாய், வெள்ளி என்று முக்கியமான நாளாவது மஞ்சள் தேய்க்க வேண்டும். நம் பூஜை அறையில் நாம் தினமும் விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது தாலியில் குங்குமம் வைக்க வேண்டும். சரடில் ஊக்கு மாற்றி வைக்கக்கூடாது. அதேபோல் தாலி சரடு வெளியே தெரியும்படி போடக்கூடாது. அதேபோல் இப்பொழுது இருக்க தலைமுறைகள் நைட்டு வீட்டில் இருக்கும் பொழுது சரடு கழித்து வைத்து விடுகிறார்கள். அதுவும் முக்கியமாக செய்வது கூடாது. முக்கியமாக நம் வேண்டியதுக்காக நம் கட்டியுள்ள தாலி காணிக்கையாக உண்டியில் போட்டு விடுகிறார்கள். அப்படி போடக்கூடாது. நம் வேண்டியது வேறு ஒரு மஞ்சள் கயிற்றில் வேறு ஒரு தாலி கோர்த்து நம் கழுத்தில் கணவரை கட்ட சொல்லி அந்த தாலியை நம் காணிக்கையாக உண்டியில் போடலாம். எக்காரணம் கொண்டால் நம் உண்டியில் நம் கட்டியுள்ள தாலியை போடக்கூடாது. நாம் எந்த அளவுக்கு மாங்கல்யத்தையும் மரியாதை தருகின்றோமோ அந்த அளவுக்கு உங்கள் கணவர் தன்னுடைய வேலையிலும் அல்லது பிஸ்னஸில் மேலே முன்னுக்கு செல்வார். ஒரு முன்னேற்றம் நடக்கும். எப்பொழுதும் உங்களுக்கு ஏறுமுகம்தான். கடைபிடித்து பாருங்கள். நன்றி.